ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி நேத்து வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அந்த மாரி தான் உங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. என்ன கன்ஃப்யூஷனுன்னா, ஜீவா வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? எப்படா இவங்க ப்ரொபோஸ் பண்ணுவாங்க? அப்படிங்கிற ஒரு வெயிட். யார் யார்கிட்ட சொல்லப் போறாங்க? இவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லப் போறாங்களா? இல்ல அவங்க இவங்க கிட்ட சொல்லப் போறாங்களா? இவங்களுடைய ஃபீலிங் ரியாக்ஷன் எந்த மாரி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப வரைக்கும் நார்மல் பீப்பிள்ஸ் ஐ மீன் ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு பெர்சன்ஸ் மாரியே போயிட்டுருக்கே தவிர, இவங்க 2 பேரும் ஒரு பேர் அப்படிங்கிற மாரி எங்கேயும் தெரியலையே! அப்படிங்கிற மாரியெல்லாம் நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. சரி ஓகே. நாம அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் சீக்கிரமாவே வச்சுடுவோம். ஓகேவா? சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம்? பூஜா அந்த பானிபூரி கடையில பானிபூரி சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ நம்மளோட ஜீவா பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு போம்போது அப்படியே அவங்கள திரும்பி திரும்பி பார்த்தா இவங்களும் அவங்கள திரும்பி திரும்பி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நல்லா தூக்கம் போடுவாங்க. இவங்களும் அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. காலையில எந்திரிச்சதும் ரெடி ஆயிட்டு அவசர அவசரமா பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கு ஓடி வந்துருவாங்க. சீக்கிரமாவே வந்துருவாங்க. வந்ததும் ராமுக்காக ஆக்சுவலி வெயிட்டிங். ராம் எப்படா கிளாஸ்க்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராம் வந்ததும் அவன் கை பிடிச்சு, "டேய் அறிவுகெட்டவனே! எவ்வளோ நேரம்டா உனக்கு வெயிட் பண்றது? உனக்கு காலேஜ்க்கு வரதுக்கு இவ்வளோ லேட்டாடா உனக்கு? சீக்கிரமா உன்னால வர முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. "ஏய் ஏய் ஏய்! ஏன்டி காலேஜ் டைமுக்கு தானடி நான் வந்திருக்கேன். முன்னாடியே வந்து என்னடி பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "டேய் உன்ன அறிவு கெட்டவனே! நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. "ஏய் இருடி, செத்த பொறுடி, எதுக்குடி? என்ன ஆச்சுடி சொல்லு? ஏன் நான் தான் எப்பவும் காலைல வீட்ல வருவேன்ல, உன்ன யார் முன்னாடியே வர சொல்லணும்? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல." "இல்ல வீட்லலாம் எதுவுமே பேச முடியாது. அதனால தான் நான் கிளம்பி வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி என்ன விஷயம் சொல்லுடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்கலாம் சொல்ல முடியாது வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சி வர தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க ஒரு மரத்துக்கடியில. இழுத்துட்டு போனதுக்கப்புறமா ராம் வந்து கேட்பாங்க, "ஏய் காலையிலே என்னடி உன் பிரச்சனை? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு பொழப்பு நல்லா போன மாரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன்டா நான் உன்ன அவ்வளோ டார்ச்சர் பண்றேனா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா தாயே நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன சொல்லு? உன் பிரச்சனை தான் என்ன? சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். ஆக்சுவலி நேத்து நான் வீட்டுக்கு போனேன்னா, அம்மா டின்னர் ரெடி பண்ணாங்களா, நானும், அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோமா, சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் மூவிஸ் பார்த்துட்டு, அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன்னா, படுத்தா "என்னாச்சு தெரியுமாடா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்டி இவ்வளோ நேரம் இதெல்லாம் நீ தான் சொன்ன. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீ சொன்னா தானடி எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லடா கனவுல ஜீவா வந்தாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன? உன் கனவுல அவங்க வந்தாங்களா? அவங்க ஏன்டி உன் கனவுக்கு வரப்போறாங்க? ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஐயோ! முழுசா கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி என்ன கனவுல வந்தா என்ன இப்போ? நீ அவங்கள அதான் அவங்களும் நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதனால வந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஏன்டா அவங்கள நினைக்க போறேன்?" "ஏய் எல்லாத்துக்குமே கோவமாடி? ஆக்சுவலா நீ அவங்க மேல கோவமா இருக்கல்ல, அந்த கோவத்தையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதனால உனக்கு அவங்க கனவுல வந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ அப்பன்னா கோவமா தானே வரணும். ஏன் பாசமா வந்தாங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னது பாசமா? இது பாசமானா அப்படி இல்லடா. அது வந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆன மாரி, வெளிலலாம் போன மாரி, காஃபி ஷாப்புக்கெல்லாம் போன மாரி கனவு வந்துச்சுடா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் நல்ல விஷயம் தானடி. ஃப்ரெண்டா தானடி ஆயிருக்கீங்க. அப்புறம் என்னடி?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ ஓ ஃப்ரெண்ட் ஆகுனது ஃப்ரெண்ட் ஆனது கரெக்ட்டு தான். ஆனா நாங்க கொஞ்சம் ஓவர் ஃப்ரெண்ட் ஆன மாரி தோணுதுடா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் ஆல்ரெடி உனக்கு வேற ஒருத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நீ சொல்லியிருக்க. இப்ப சம்மந்தமே இல்லாம இதையும் நீ தூக்கிட்டு வந்து கொண்டு வராதடி. இங்க பார். இதுக்கு தான் நான் சொல்றது. ஃபர்ஸ்ட்டு நீ போயி ஜீவா கிட்ட ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ் சொன்னா நீ ரிலாக்ஸ் ஆயிடுவ. அப்புறம் நார்மலா நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உன்னோட மனசு சாந்தமாயிடும். நீயும் உன்னோட பெர்சன கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமாண்டி. நீ இப்போ எப்ப பார்த்தாலும் நீ இவங்க மேல கோவமா இருக்கிறதுனால தான், உனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னோட உள் உணர்வு ஃபீலிங் வந்து உனக்கு வரமாட்டேங்குது. ஸோ உன்னால அத ரியலைஸ் பண்ண முடியல. அப்போ நீ என்ன பண்ணணும்? உன் மனச சாந்தப்படுத்தணும். அத நீ சாந்தப்படுத்தினா மட்டும் தான், நீ அத ரியலைஸ் பண்ண முடியும்.
புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கோவத்த குறைக்கணும். அவங்கள பார்க்கும்போது அந்த அந்த கோவத்தோட பார்க்குற பார்வைய நார்மலா ஃப்ரெண்டான பார்வை மாத்தணும். அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய் அது மட்டுமாடா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா அவ்வளோதான்டி. இத நீ பண்ணாலே நார்மல் ஆயிடும்" அப்படி சொல்லுவாங்க. "இல்லடா சரி. ஆனா எனக்கு அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்களே!" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு கேட்பாங்க ராம். "ஆமாண்டா. ஆக்சுவலி நேத்து கனவுல என்ன வந்துச்சு அப்படின்னா, என்னடி வந்துச்சு சொல்லேன்டி" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல ஆ ஜீவாவும் நானும் ஜீவாவும் நீயும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லடா அது ஏய் என்னடி உன் பிரச்சனை சொல்லுடி" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது அது வந்து இல்லடா ஜீவா என்ன கிஸ் பண்ண மாரி நான் கனவு கண்டேன் அப்படி சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க. "ஆமாண்டா" அப்படி சொல்லுவாங்க. "ஒருவேளை இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. "என்னடா சொல்ற நீ? அப்போ எனக்கு புடிச்ச பெர்சன்" "ஏய் இங்க பாரு. இது ஜஸ்ட் ஒரு ட்ரீம். ஓகேவா? ஸோ நீ அதெல்லாம் விட்டுட்டு மொத வேலையா நீ என்ன பண்ற அப்படின்னா, போய் இந்த ப்ராப்ளத்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணு. ப்ராப்ளத்த சால்வ் பண்ணா என்ன பண்ணணும்? போய் முதல்ல ஜீவா கிட்ட நீ சாரி என்ன தேங்க்ஸ் சொல்லி நார்மல் ஆனா தான் உன் மைண்ட்ல இருக்கிற அந்த கோவம், அந்த வெறுப்பெல்லாம் நீ கிளியர் பண்ணா மட்டும் தான் நீ நார்மல் ஆக முடியும். இல்லன்னா முடியாது. அப்பதானே உனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. "என்னால முடியாதுடா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்டி?" "தெரியலடா. ஆக்சுவலி அவங்க மேல ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தயக்கம். இப்போ இந்த ட்ரீம் இது எல்லாம் சேர்த்து அவங்க பக்கத்துக்கு போம்போது, என்னால எதுவும் பண்ண முடியாதுடா." "இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ இப்போ ஒரு வாட்டி பேசு நார்மல் ஆயிடும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நிஜமாவா?" அப்படின்னு கேட்பாங்க. "நிஜமா" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். "சரி ஓகே. நான் இன்னைக்கே பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "ஏய் எங்க போற?" "கிளாஸுக்கு போறேன்." "நீ கிளாஸ்க்கு போனதெல்லாம் போதும்மா தாயே! என் உயிர வாங்காத. தயவு செஞ்சு நீ போய் முதல்ல சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு வா. அப்பதான் நீ ரிலாக்ஸ் ஆவ" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. "போய் தான் ஆகணுமா?" அப்படின்னு கேட்பாங்க. "டெஃபினெட்லி நீ போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். "வேற ஆப்ஷன் இல்லையா?" "நோ வே" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிளாஸ்க்கு போவாங்க. கிளாஸ்ல அவங்க இருக்க மாட்டாங்க. கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க. அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க கிளாஸ்ல காணோம், எங்க இருப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்ப சீனியர் வருவாங்க. "ஹே பூஜா! நீங்க கிளாஸ் டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் எங்க டிபார்ட்மெண்ட் சைடு, இந்த பக்கம் காத்தடிக்குது. என்ன விஷயம்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல. அது வந்து என்ன ஜீவா பார்க்க வந்தியா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ இல்லையே! நான் ஏன் அவங்கள பார்க்க வரப்போறேன்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி. ஏதோ அங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். போய் பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஒர்க்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாமா. அதுல ஏதோ இஷ்யூவாமா. அத அவன் ஜீவா தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். நீ போய் பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். சரி ஓகே. தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்போ நீ ஜீவாவ தான் பார்க்க வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம், ம். அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உண்மைய ஒத்துப்பாங்க. "சரி ஓகே, ஓகே. போய் பாரு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் அங்க போவாங்க. அங்க போனா, அ நம்மளுடைய பூஜா இருக்காங்க இல்லையா? அவங்க ஒருத்தவங்களுடைய ஸ்டாஃபோட லேப்டாப் வந்து சம்திங் வைரஸ் இஷ்யூவா இருக்கும். அத வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் தூரம் எப்படா அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த வேலை முடிக்கிறதுக்கு மினிமம் 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துக்கும். அது சாஃப்ட்வேர் இஷ்யூ அத ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு, "சார் இந்தாங்க சார் ஃபுல்லா கிளியர்டு." "அம்மா நீ சூப்பர்ம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னோட ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க "என்னங்க சார் நீங்க இதெல்லாம் சும்மா ஏதோ நீங்க சொல்லிக் குடுத்தது தான் சார். உங்களால தான் சார் எனக்கு இவ்ளோ தெரிஞ்சுச்சு. இல்லன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு, "ஓகே சார் நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புவாங்க. அங்க பூஜா நின்னுட்டு இருப்பாங்க. பூஜா நின்னுட்டதுக்கப்புறம் ஜீவா இருந்துட்டு சுத்தி பார்ப்பாங்க. "இவ ஏன் இங்க வந்து நிக்கிறா?" அப்படி சொல்லிட்டு நேரா போவாங்க. ஆனா பூஜா கிட்ட போமாட்டாங்க. அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. திரும்புனதுக்கப்புறம் பூஜா இருந்துகிட்டு, "ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும், "ம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்" அப்படி சொல்லுவாங்க. "எனக்காகவா? ஏன்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "பேசணுமா? என்கிட்டயா?"
ஷூரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம் ஷூர் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. ம் வா போகலாம். கேண்டீன் கேண்டீன் போகலாமா? கேண்டீன் ஓகேவா? இல்லை இல்லை கேண்டீன் எல்லாம் வேண்டாம். நம்ம வந்து மரத்துக்கடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அங்கே போனால் கொஞ்ச நேரம் எதுவுமே பேச மாட்டாங்க. பூஜா என்ன ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்து எதுவுமே பேசாம இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ் அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பூஜா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. அட என்ன பூஜா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரோக்ராம்ல இருக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ச்சே அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வேற என்னன்னு கேட்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு பூஜா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரியா? எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல உங்க மேல நான் எப்பவும் ஒரு சின்ன கோவத்துல இருந்துட்டேன். அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. நான் அது எதுவும் கன்சிடர் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல அன்னைக்கு அப்பா கூட வந்தப்போ உங்கள யாருன்னே தெரியாத மாரி காமிச்சுட்டேன். அந்த மாரி இருந்துறக்கூடாது. சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல, எனக்கு நீங்க நெறைய இடத்துல சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே விடுங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி ஆயிடுவாங்க. ஹாய் ஜீவா, ஹாய் ஜீவா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா 2 பேர். ஷரீஃபும் அண்டு நிஷாவும். அவங்க வந்து சொல்லிப்பாங்க. என்ன ஜீவா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அப்படி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டா? ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துகிட்டு இவங்க சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து பூஜாவை கேட்பாங்க. ஆ ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன வா காஃபி குடிக்க போகலாம், இல்லை கேண்டீன் போகிறோம் வா நீயும் வாயேன் அப்படி சொல்லுவாங்க. அ, இல்லை இட்ஸ் ஓகே நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. அட வா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க நம்மளுடைய ஜீவா. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதும் இவங்களுக்கு 1 செகண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீம் வந்து அவங்க முன்னாடி தோணும். அவங்க ட்ரீம்ல இவங்க ஃப்ரெண்டானது இந்த மாரி தோணும். அப்ப தோணுதும் டக்குன்னு கைய தட்டி விடுவாங்க. தட்டி விட்டதும், "ஏய் என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க ஜீவா. "ஆ ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லுவாங்க. "அப்புறம் என்ன? வா" அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அங்க போனா, கரெக்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ஜாயின் ஆனதுக்கப்புறம், ஆ எல்லாரும் ஒண்ணா வரத பார்த்துட்டு பூஜாவ கேட்பாங்க. ராம், "ஏய் என்னடி சாரி கேட்டியா?" ம். கேட்டேன். இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஓகே. ரிலாக்ஸாடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராமு கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ 6 பேரும் சேர்ந்துட்டு ஜாலியா பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ கிளாஸ் போவாங்க. அவங்கவங்க கிளாஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டான்ஸ் ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. ஸோ டான்ஸ் ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாருமே எல்லாரும் டீம் டீம் டான்ஸ் தான் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சீனியர் கிட்ட வந்து பூஜா கேட்பாங்க, "ஆ இண்டிவிஜுவல் டான்ஸ் இருக்குன்னு சொன்னியே, அது எப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ இல்ல ஃபர்ஸ்ட்டு நீ இத கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் தான் அது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் அந்த குரூப் டான்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே அவங்க பிராக்டிஸ் பக்காவா பண்ணிடுவாங்க. ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்ப்பாங்க. ரிஹர்சலும் சூப்பரா இருந்திருக்கும். ரிஹர்சல் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு அந்த ரிஹர்சல் குடுப்பாங்க. பெர்ஃபெக்ட்டா சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. நம்மளுடைய பூஜா. அவங்களோட ஆட்டத்தையே பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவா மெய் மறந்து பார்த்துட்ருப்பாங்க. அவ்ளோ ரசிச்சுட்ருப்பாங்க ஜீவா. ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சுட்டு எல்லாரும் எ எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த சீனியர்ஸ் எல்லாமே, "வாவ்! பக்காவா வந்துருச்சு. ஸோ இது டைரக்ட்டா நம்ம ஃபைனல் குடுத்துற வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றது விஷ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம பூஜா மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஜீவாவோடைய விஷ் வந்து எதிர்பார்ப்பாங்க.
ஒரு வார்த்தை கூட என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க பூஜா. ஆனா ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா இருந்தீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா விட்டுருவாங்க. பூஜா பூஜா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்க கிட்ட உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நம்மளுடைய ஜீவா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்பாங்க. அதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்தது இண்டிவிஜுவல் யார் கூட அப்படி சொல்லி இண்டிவிஜுவலா இல்ல இல்ல ஒரு பேரா ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல அப்போ நீ இண்டிவிஜுவல் தானே சொன்ன, இப்போ எதுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இண்டிவிஜுவலா எதுவுமே கிடையாது. எல்லாமே பேரா ஆக்கிட்டோம். நாங்க டோட்டலி மாத்திட்டோம். ஜீவா தான் இத முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? சரி ஓகே. என்னுடைய பேர் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன்னுடைய பேர் யாரு? அப்படின்னா அவங்க கூட இருக்கிற நிஷாவ தான் சொல்லுவாங்க. நிஷா கூட ஆடலாம். இல்ல இன்னும் அத சூஸ் பண்ணாம இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. பட் அது கரெக்ட்டா இன்னும் யாரு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணல. நிஷாவும் ஆடுறதா இருக்காங்க. மேபி இருக்கலாம். அத ஜீவா தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! ஓ! அப்படியா? சரி ஓகே. உனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தானே? ஏதாவது ப்ராப்ளமா? அப்படின்னு கேட்பாங்க. ச்சே! அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பட் பொண்ணா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்டி சொல்லுவாங்க. ஓகே பொண்ணா தான் போட்டுறலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்னோட கம்ஃபர்டபிள் தான் அப்டின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோகிராம் நல்லபடியா முடிச்சதுனால, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஈவினிங் கேன்டீன் போயிட்டு சமோசாலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹேப்பியா ஆக்சுவலி இவங்க எல்லாம் ஒரு கேங்காவே ஆயிடுவாங்க. கேங் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹேப்பியா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. பூஜாவும் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ இந்த ஹேப்பில என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பூஜா தனக்கே தெரியாம அடிக்கடி ஜீவாவ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஏன் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஜீவா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, அவங்களே அறியாம அவங்க பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல பட்டுட்டுருக்கும். இப்படியே பார்த்தீங்க அப்டின்னா, அன்னைக்கு டே ஃபுல்லா இவங்க ஜீவா எங்கேயாச்சும் போனாலோ, அவங்க பார்வை அவங்க மேல தான் இருக்கும். இல்ல ஏதோ பண்ணாங்கன்னா, அவங்க பார்வை அவங்க மேல தான் இருக்கும். அவங்க கூட யாரோ பேசிட்டு இருந்தாங்கன்னா, அப்பயும் பூஜாவோட பார்வை பார்த்தீங்க அப்டின்னா, ஜீவா மேல தான் இருக்கும். இத பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஓரமா நம்மளுடைய ராம் வந்து நோட் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அத வந்து பூஜா கிட்ட சொல்ல மாட்டாங்க. சரி என்னதான் நடக்குது அப்டிங்கிறத பார்க்கலாம் அப்டிங்கிற மாரி நம்மளுடைய ராம் ஒரு சைடு அவங்க மேல ஒரு அதாவது நோட் பண்ணிட்டுருப்பாங்க. என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? அப்டின்னு சொல்லிட்டு. பூஜாவுடைய ஆக்டிவிட்டீஸ் டே டு டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த மாரி சேஞ்ச் ஆகும் அப்டின்னா, மார்னிங் வந்ததும், ஆ "ஏய் ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன்" அப்டின்னு சொல்லிட்டு போவாங்க. எங்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா ஜீவா பார்த்துட்டு, "ஹாய் ஜீவா" அப்டின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்ன காலைல வந்ததும் இந்த பக்கம், காலைல வந்ததும் ஃபர்ஸ்ட் கிளாஸே கட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா நீ?" அப்டின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்பாங்க. ம். போரிங் சப்ஜெக்ட். ஸோ அதான் அப்டி சொல்லுவாங்க. "சப்ஜெக்ட் என்னம்மா போரிங்? சும்மா ஜாலியா கதை கேட்குற மாரி கேட்க வேண்டியது தானே" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல அது சரியா வரல. போர் அடிக்குது. அதான் வந்துட்டேன்" அப்டி சொல்லுவாங்க. "ம். இப்பயே சுத்திக்கிட்டு எங்கேயாச்சும் ஷாக் அடிச்சு விழுந்துராதம்மா" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டக்குன்னு அவங்க இருந்துட்டு, "ஆ ஓ! அன்னைக்கு இவங்க தானே நம்ம காப்பாத்துனாங்க" அப்டின்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராவே இருப்பேன்" அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "நல்லது" அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும், "சரி சாப்பிட்டியா மார்னிங்?" அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. ம்ஹ்ம். "சரி வா கேன்டீன் போலாம். நானும் சாப்பிடல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு ரொம்ப ஜாலியா கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவா ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. நம்மளுடைய பூஜாவுடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஜீவா கேட்பாங்க, "ஏய் என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? புதுசா ஏதோ இதுக்கு முன்னாடி என்ன பார்க்காத மாரி பார்க்குற" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நீ பேசுற ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதனால தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம்" அப்படின்னு சரி ஓகே நீ பாரு. உனக்கு கிளாஸ்க்கு போக விருப்பம் இருந்தா போம்மா. ஆனா எனக்கு கிளாஸ் போணும். நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் கிளம்பிடுவாங்க. ஜீவா கிளம்புனதுக்கப்புறம் நம்ம பூஜா இருந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்ருப்பாங்க. நாம என்ன பண்ணிட்டுருக்கோம்? முன்னாடி சண்டை போட்டதுனால அவங்கள பத்தி யோசிச்சுட்டோம். இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டும் ஏன் அவங்கள பத்தி யோசிச்சுட்ருக்கோம்? ம். இல்ல நானா யோசிக்கிறேனா? இல்ல தானா வருதா? இது என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே! நானாவே வாலண்டரியா வரேனா? இல்ல சிச்சுவேஷன் அப்படி அமையுதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
ஆனால் நானே தானே கிளாஸை கட் அடிச்சுட்டு ஸோ இந்த பக்கம் வந்தால் ஜீவாவை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஸோ சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலை, நான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி வந்து ஏய் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. கத்துனதும் இவங்க கான்ஷியஸ்க்கு வந்துடுவாங்க. ஐ மீன் இந்த தாட்லேருந்து நார்மலுக்கு வந்துடுவாங்க. ஏய் என்னங்கடா சொல்லு, ஏய் இன்னைக்கு மூவிக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், மூவி போகலாமாடி அப்படி சொல்லுவாங்க. வாவ் சூப்பர்டா, என்ன மூவிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்பைடர் மேன். என்னடா இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லுது அப்படின்னு சொல்லி இது நல்ல படமே கிடைக்கலையா, ஹாலிவுட் படம் தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதுங்க. சும்மா வாயில் வந்துச்சு ஸ்பைடர்மேன் நல்லாயிருக்கும், அவங்க காலேஜ் பசங்க, ஸோ இந்த மாதிரி நல்லா பார்ப்பாங்க, அதனால் சொன்னேன் ஓகேவா. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வா சூப்பர்டா நல்லாயிருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புவாங்க. 3 பேரும் போனோம். போய் டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு 3 பேருமே செட் ஆகி உட்காந்து அந்த படத்தை செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் பூஜாலாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பிரேக்கில் பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு மூவிஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வெளில வருவாங்க. வெளில வரும்போது மூவி சூப்பராக இருந்துச்சு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவங்க வருவாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா வருவாங்க. ஹே ஜீவா, நீ என்ன இங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே ஒன்றும் இல்லை பசிக்குது அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன தேட்டருக்கு வேற எதுக்கு வருவாங்க, மூவி பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ என்ன இப்பதான் பார்க்க போறீங்களா, நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் சூப்பரா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஹலோ நானும் மூவி முடிச்சுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஆனா உங்களை பார்க்கலையே நானு அப்படி சொல்லுவாங்க. மேபி தெரியல, நம்ம மூவி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்களும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்பாங்க. இல்லை சரி வாங்களேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து செம்மையாக அந்த மூவி பற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் டாட்டா பாய் பாய்.